நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்முடைய ஆன்மீக பதிவுகள் கதை கேட்கலாம் வாங்க. அதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்? எவ்வளவு நாட்கள் நம்ம எவ்வளவு சிவாலயங்களுக்கு செல்கின்றோம். அப்படி சிவபெருமானை வணங்கி வலம் வரும் பொழுது தென்முக கடவுள் என்று சிவபெருமானின் கோலமாகவே தட்சிணாமூர்த்தி வீற்றிருப்பார். இன்னைக்கு அவரை பற்றிய பதிவு. அவரையும் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானையும் ஒரே அளவு வச்சு சில பேர் வியாழக்கிழமை ஒன்றாக நினைக்கிறார்கள். இவர் நவக்கோள்களில் ஒருவர். தேவகுரு பிரகஸ்பதி வியாழன். அவருக்கே அந்த தேவகுரு என்ற பதவியை கொடுத்தவர் தான் தட்சிணாமூர்த்தி. அவர் சிவபெருமானின் யோக அம்சம். சிவபெருமானுக்கு 3 நிலைகள் உண்டு. போக நிலை, அம்பாள், குழந்த முருகன், பிள்ளையார் இவங்களோட குடும்ப சமேதராக இருக்கும் சோமாஸ்கந்தர், சோமகணபதி, சந்திரசேகரர், உமா மகேஸ்வரர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய போக கோலம். இறைவனுக்கு வேக கோலம்ன்ற நிலை இருக்கு. வீரபத்திரர், பைரவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக கோலம். அதே மாதிரி யோக நிலை, யோக கோலம் ஒன்று உண்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா தென்முக கடவுள் என்று தியானத்தில் இருக்கும் நம்முடைய தட்சிணாமூர்த்தி. சரி, அவரை எதற்கு தெற்கு பார்த்து தென்முக கடவுள் அப்படின்னு நம்ம போற்றுகின்றோம் அல்லவா? எதனால தெற்கு நோக்கி அவரை வைத்தார்கள்? தெற்கு என்பது யமனின் திசை. மரண பயம் போக்குவதற்கும் யம பயத்தை தீர்ப்பதற்கும் நம்மை என்றுமே தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி அவர்கள் காப்பாற்றுகின்றார். அதனால தான் ஆலயங்களில் நம்முடைய தட்சிணாமூர்த்தியை தெற்கு பார்த்து அழகாக வைத்திருக்கின்றார்கள். இப்போ ஏன் அவர் தெற்கு நோக்கி அருள் புரிகின்றார் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம். அடுத்த விஷயம், இவரை எதற்கு குறிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும்? குழப்பமான நிலை. உங்களுக்கு ஏதாவது ஒன்றினால் குழப்பம் ஏற்படலாம். நல்ல திருமண வரன் வேணும்னு நினச்சிருப்போம், ஒரு வரன் வந்திருக்கும், இவங்களை எடுத்துக்கலாம் தோணுது, ஆனால் இந்த ஒரு காரணம் தான் யோசிக்க வைக்குது, இங்கே குழப்பம். இல்லை, டெலிவரி ரொம்ப நாள் கழித்து இறைவன் அனுகிரகத்தில் குழந்தை பிறக்க போகிறது, இந்த மருத்துவமனையா இல்லை இந்த ஊர்லையா, இல்லை பதவி 2 வருது, இங்கே எடுத்துக்கலாமா அங்கே எடுத்துக்கலாமா, ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு தீர்மானங்கள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு அன்றைக்கே நான் அதை எடுத்துருக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி நமக்கான சரியான ஒரு தீர்வுகளை எடுக்க வேண்டும். குழப்ப மனநிலையில் இருந்தால் நாம் வணங்க வேண்டியது யோக கோலத்தில் இருக்கும் தென்முக கடவுள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த புராணத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. பார்வதி தேவி ஒரு பக்கத்தில் தவம் இருக்கின்றாள். அவள் பார்வதி திருமணம் ஆவதற்கு முன்பு சிவபெருமான் தனித்திருக்கார் இல்லையா? அப்போ அவர் யோகத்தில் அவ்வளோ அழகான ஒரு தீவிரமான யோகத்தில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க ஒரு 4 பேர் பிரம்மபுத்திரர்கள் என்று போற்றப்படும் சனகாதி முனிவர்கள் 4 பேர் வராங்க. அவர்கள் யார்? நிறைய படித்தவங்க, வேதங்கள் உபனிஷத்னு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் குழம்பிய நிலை, எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லை. சிலருக்கு நல்லா பணம் இருக்கும், வீடு பங்களா கார் எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு மனசஞ்சலம், ஒரு குழப்பம், ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத தன்மை. அப்படி இருந்ததாம் சனகாதி முனிவர்களுக்கு. அவர்கள் இங்கே தட்சிணாமூர்த்தியிடம் வந்தவுடனே அமருங்கள் என்று அவர்களை சும்மா இருக்க சொல்லி, எப்படி முருகப்பெருமான் சும்மாயிரு சொல்லற என்று அருணகிரிநாதரை பேச்சும் மனதில் எந்த ஒரு நினைவுகளும் இல்லாமல் செய்தாரோ, அதுபோல தட்சிணாமூர்த்தி அந்த சனகாதி முனிவர்களை அமர வைத்து கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வர்க்கும் வாக்கு இறந்த பூரணமாய் வாக்கே இல்லாமல் அமர வைத்தாராம். தட்சிணாமூர்த்தியும் ஞான நிலையில் தவ நிலையில் மௌன குருவாக இருந்தாராம். அப்படி மௌனத்தினாலேயே அந்த 4வர்க்கும் குழப்பங்கள் நீங்கியது தட்சிணாமூர்த்தி என்ற குருவின் அருளால். அவர் பெரிய குரு, பெரிய ஆசான். அதனால் நமக்கான குழப்பங்கள் தீர வேண்டுமா? வியாழக்கிழமைகளில் நாம் நெய் தீபம் ஏற்றி தெற்கு பக்கத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். குழப்பமா என்ன பண்ணணும்?
விளக்கேத்திட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு 10 நிமிஷமாவது தட்சிணாமூர்த்திக்கு அருகில் இருந்து கண்ணை மூடி நாம் தியானம் செய்ய வேண்டும். முதல்ல வர்றது கஷ்டம், ஆனால் போக 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 அந்த ஒரு அனுகூலம் நமக்கு வந்துவிடும். தியானங்கள் செய்து அவரை வணங்கினால் குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். குழப்பங்கள் மட்டுமல்ல, யம பயம், மரண பயம் என்பதை போக்குவதற்காகத்தானே அவர் தெற்கு பக்கத்தில் இருக்கின்றார். போன பதிவில் துர்க்கையை பற்றி பார்த்தோம். அவள் எதிரிகளை தடுக்க வடக்கு நோக்கி நமக்காக பாதுகாப்பு ரட்சை கொடுக்கின்றாள் என்றால், துர்க்கையின் நாயகனாக யோக கோலத்தில் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி யம பயத்தை போக்குகின்றார். இப்படி இறைவனும் இறைவியும் நமக்கான எல்லா நலன்களையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாம் தான் நமக்கு ஏற்ற ஒரு வழிபாட்டினை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். இப்படி தட்சிணாமூர்த்தியை குருவாக மனதில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் வணங்கினோம் என்றால் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லை அப்படின்ற நிலைப்பாடு மாறி நமக்கு நிம்மதி கிடைக்கும். மரண பயமும் போக்குவார் அந்த தென்முக கடவுள் மௌனகுரு. நன்றி, வணக்கம்.